ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 4 ஓகேவா. ஸோ 4வது பொதுத்தமிழ், அதாவது பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் சீரீஸில் சமத்துவம் ரீஸ்டார்ட் அந்த பேட்சில் டெஸ்ட் நம்பர் 4ன்றது நம்ம ஆல்ரெடி ஈவினிங்கே வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருப்பேன், பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, டெஸ்ட் நம்பர் 4க்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆரில் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகேவா. ஆல்ரெடி டெஸ்ட்டு போட்டு பார்த்தவங்க அதுக்கான ஆன்சர் கீ, ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீன்றது பிடிஎஃபாக வந்து பார்த்தோன்னா டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செஞ்சு கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதி பார்த்தவங்க அந்த 100 கொஸ்டினுக்கும் நீங்கள் எழுதுகிற அந்த 100 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. ஸோ இது டெஸ்ட் நம்பர் 4க்கான ஸோ ஆன்சர் கீ. ஸோ மொத்தம் 100 கொஸ்டினுக்கும் அதில் ஆன்சர் கீன்றது இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டு போடாதீங்க, டெஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீன்றதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு டெஸ்ட்ன்றது தள்ளி போடாதீங்க. படிச்சிருந்தீங்கன்னா உடனே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தளவு படிச்சிருக்கீங்க, எந்தளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை சரியாக வந்து ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது கொஸ்டினுக்கு கரெக்டாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியுதா, எங்கெங்கெல்லாம் தவறுகள் பண்ணுறீங்க, தவறுகள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக நம்ம தவறு பண்ணுறோம், சிலபஸில் எந்தெந்த சிலபஸ்லாம் எந்தெந்த டாப்பிக்லாம் அதிகமாக தவறுகள் நடக்குது, தவறுகளே இல்லாமல் என்னால் இந்த டாப்பிக்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது எந்தெந்த டாப்பிக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ்லாம் இப்போயே பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது ஓகேவா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக என்ன சொல்கிறது, இப்போ நம்ம 4 டெஸ்ட் வந்துட்டோம் இல்லையா, மொத்தம் 36 டெஸ்ட். இந்த 4 டெஸ்ட்டில் இப்போ தான் 4 டெஸ்ட் வந்திருக்கும். அடுத்த 1 or 2 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த குறைகள் இருந்தாலும், எந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாலும் அதெல்லாம் சரி செஞ்சுக்கணும் ஓகேவா. அதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் தவறுகள் எதுவும் பண்ணக்கூடாது. டெஸ்ட்டை நீட்டாக அட்டன் பண்ணுங்கள். சார் நான் ரொம்ப டெஸ்ட் எழுதி பார்த்தேன், ப்ராக்டிஸ் பண்ணேன், ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆன்சர் கீழெல்லாம் செக் பண்ணேன், எனக்கு 70 மார்க் தான் வருது, 75 மார்க் தான் வருது, 80 மார்க் தான் வருது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ன சொல்கிறது, ஸ்கூல் புக்ஸில் அதுவும் மொத்தமாக நம்ம அவுட் சோர்ஸ்லாம் இன்னும் போயிட்டு நீங்கள் கொஸ்டின் எடுக்கல. அதெல்லாம் நம்ம அப்கமிங் டெஸ்ட்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் போவோம் இல்லையா. இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் 4-5 டெஸ்ட்டில் உங்களுக்கு வெறும் எஸ்சிஆர்டி மட்டும் தான், ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். நீங்கள் அப்படி எடுத்திருக்கீங்க, ஆனால் வந்து என்னால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 90 மேலே கிராஸ் பண்ண முடியல, வெறும் ஸ்கூல் புக்ஸோட கண்டென்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேணாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக டெஸ்ட் எழுதுறீங்க, இல்லை வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ன்றது குறைவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேட் பண்ணிக்கிட்டு, டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஓகேவா. ரொம்ப சொல்லுது சின்ன தேவையில்லாமல் சின்ன டிப்ரெஷனில் போயிட்டு இதெல்லாம் தேவையில்லை. எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நம்பர் 1 டாப் ரேங்க் அடியோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கும் போது மார்க்ன்றது கண்டிப்பாக கம்மியாக தான் வந்திருக்கும் சரியா, குறைவாக தான் வந்திருக்கும். எடுத்தோடனே 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90, 95, மொத்தம் 200 கொஸ்டினுக்கு நிறையா மொத்தம் ஃபுல் லென்த்தாக நீங்கள் டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் என்ன சொல்லுது 170, 180, 190 வந்திருக்காது. படிப்படியாக தான் அவங்களுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கெங்கே ஏரியாலாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் நல்லா படித்து நிறைய ரிவிஷன் பண்ணி தவறுகள்லாம் திருத்தி நல்ல ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாமில் நல்லதாக ஒரு நல்லா போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஒரு டாப் ரேங்கில் வந்திருப்பாங்க. புரியுதா. இது எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும் ஓகேவா. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா தயவுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே தவறுகள்ன்றது நடக்கும். அந்த தவறுகளை சீக்கிரம் திருத்திக்கோங்க. அதே போல் மார்க் குறைவாக எடுக்கிறீங்களா, சார் 4-5 டெஸ்ட்லேயுமே என்னுடைய மார்க் 70, 75, 65 இப்படி தான் வருது அப்படின்னா அப்பயும் ஏதாவது சிவியராக ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிவியரானா தப்புனா என்னது, பண்ண தப்பி திரும்ப பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா. நீங்கள் அடுத்த இன்னும் ஒரு மார்க் வந்து ஒரு 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இன்னும் அதிகமாக எடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்கலன்னு அர்த்தம் சரியா. ஸோ ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள், தவறுகளை திருத்திக்கோங்க சரியா. ஸோ ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க சரியா. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.